ஹலோ ஹால், வெல்கம் டு ஜீவாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் காரசாரமான முட்டை சுக்கா ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ஒரு பவுலில் 6 முட்டையை உடைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த முட்டையில் 1/2 ஸ்பூன் அளவு சால்ட்டு, கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்து இது நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ முட்டையை வேக வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எல்லா பக்கமும் நல்லா தடவி விட்டுக்கலாம். பீட் பண்ணி வச்சுருந்த முட்டையை இந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சு அதில் இந்த மாதிரி ஸ்டாண்டு வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த முட்டையை அதுக்குள்ளே வச்சு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டா முட்டை நல்லா வெளியே பொங்கி வந்துடும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணும்போது இது கரெக்டான பக்குவத்தில் வெந்து வரும். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணிக்கிறேன். முட்டை நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த முட்டையை எடுத்து கொஞ்சம் ஆறின பிறகு ஒரு கத்தியால் எல்லா சைடும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் முட்டையை. இப்போ கட் பண்ண இந்த முட்டையை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கிறேன். இல்லை கொஞ்சமாக சீரகம், 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிக்கணும். இது கூடவே 4 பச்சை மிளகா சேர்த்து வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 2 தக்காளி சேர்த்து இது கூட வதக்கிக்கிறேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவு தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் நான் கடைசியாக சேர்க்க போகிறதால இப்போ கொஞ்சமாக மட்டும் சேர்த்து வதக்கிக்கிறேன். மசாலா வாசனைலாம் நல்லா போகிற அளவுக்கு வதக்கிட்டு இதில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வேக வச்சு வச்சுருந்த முட்டையை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ இதை நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் சேர்த்த அப்புறம் இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். யூஸ்வலாக செய்கிற முட்டை வறுவல் மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். இந்த முட்டை சுக்கா ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.